Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th chemistry weekly test 5 கான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ யூனிட் வந்து 11 சரிங்களா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 கொடுத்திருக்காங்க, 2 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து 6, அதுக்கு அடுத்து 11 கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல சேஞ்சஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1, 2, அதுக்கு அடுத்து 6, 7, அதுக்கு அடுத்து இப்ப 11 சரிங்களா? இது வந்து வீக்லி டெஸ்ட் 5. சோ வீக்லி டெஸ்ட் 1 to 4 பார்க்கல அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல லிங்க்ல தரேன், நீங்க வந்து பாத்துருங்க. சோ ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க அந்த क्वेश्चंस பார்த்தாலே போதும். ஃபர்ஸ்ட் மிட்டம் மட்டும் இல்ல, நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் அல்லது குவார்ட்டர்லி எந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த யூனிட்ல இருந்தாலும் படிக்க விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க கவர் ஆகிடும் சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் நம்ம வந்து ஃபிசிக்ஸ்க்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம், பயாலஜிக்கு அண்ட் பாட்னி ஜூவாலஜிக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அதே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸில் இருக்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்க சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபினால் மற்றும் ஆல்கஹால் வேறுபடுத்தும் சோதனை எழுதுக. ஈத்தர்களின் சுய ஆக்சிஜனேற்றம் பற்றி எழுதுக. ஃபினாலின் இணைப்பு வினை தருக. அதுக்கடுத்து டை ஈத்தர் தயாரிக்கும் ஏதேனும் ஒரு முறை. மென்ஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டையத்தில் ஈதர். கிளிசரினாலோட பயன்கள். ஸோ இந்த மாதிரி பயன்கள் வர கொஸ்டினை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ ஏன்னா பயன்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்து ஈத்தரின் COC பிணைப்பு கோணம் 4 குணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம், ஏன்? அதுக்கடுத்து டையத்தில் ஈத்தரோட பயன்கள் சரிங்களா? இதோட பயன்களை நல்லா படித்து வச்சிங்க. பின்வரும் மாற்றங்களை எவ்வாறு நிகழ்த்தலாம்? எத்திலின் கிளைக்கால் டு அசில்டால்கைடு, கிளிசரால் டு அக்ரோலின் சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் புக் பேக்லையுமே பார்க்கலாம். அதுக்கடுத்து எத்திலின் கிளைக்காலை எவ்வாறு 1,4 டையத்தின் டைஆக்சினாக மாற்றுவாய். அதுக்கடுத்து இது 5 மார்க்ஸ். ஓரிணைய ஈரிணைய மூவிணைய ஆல்கஹாலை வேறுபடுத்தும் லூகாஸ் சோதனை ரொம்ப முக்கியம். அதே போல் விக்டர் மேயர் முறையில் ஓரிணைய ஈரிணைய மூவிணைய ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்துவாய். அதுக்கடுத்து பேயரின் காரணி என்றால் என்ன, இதனை பயன்படுத்தி ஈத்தேனை எவ்வாறு எத்தைன் 1,2 டை ஆல்டலாக என்ன பண்ணுவாங்க மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பின்வரும் வினைகளை எழுதுக. கோல்ஃப் வினை, ஸ்காட்டன் பவுமன் வினை, இதுவும் ரொம்ப முக்கியம். ஃபினால்த்தலின் வினை. அதுக்கடுத்து பின்வரும் மாற்றம் எவ்வாறு நிகழ்த்தலாம்? ஃபினால் டு பிக்ரிக் அமிலம், ஃபினால் டு சாலிசால்டிகைடு சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பின்வரும் வினைகளை எழுதுக. வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு வினை, டவ் வினை, இதுவும் ரொம்ப முக்கியம். இதில் ஏதாச்சும் 1 கேட்கலாம், 2 கேட்கலாம். டவ் வினைலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி பின்வரும் வினைகளை எழுதுக. கிளிசரால் டு TNG, அதுக்கடுத்து சோப்பாகுதல் வினை, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸுக்கு பயாலஜி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே 12th வீக்லி டெஸ்ட்னு இருக்கும் பிளேலிஸ்ட்டில், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். மிட்டமை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் நம்ம ப்ரீவியஸ் இயராக நடந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸு, மந்த்லி டெஸ்ட்டு, இந்த இயரில் நடந்த மந்த்லி கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோலையும் இருக்குது சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து வீடியோ லிஸ்ட்லேயும் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டைப் கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீக்லி டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு மிட்டமும் சரி, பப்ளிக் எக்ஸாமும் சரி, எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஏன்னா நம்ம ப்ராப்பராக எல்லா கொஷின்ஸும் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் மிட்டம் போர்ஷனுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரிவிஷன் கொஷின் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு ரிவிஷன் கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.